எல்லோருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் மெத்தட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாட் மெத்தட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது வந்து அட்வான்ஸ்டான கான்செப்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாவா ஸ்கிரிப்டில் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட், ஓகேங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதோட டிஃபால்ட் டெப்த் வந்து 1 அப்படிங்கிற நான் வந்து வேல்யூ வந்து கொடுக்கல, அது வந்து டிஃபால்ட் ஆகிட்டே இருக்கிற வேல்யூ, ஓகேங்களா? அதோட டெப்த் வேல்யூ வந்து 1. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு போக நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அரே வந்து டெக்ளேர் பண்ணுறேன். ஸோ அந்த அரேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப் அரேஸ் கூட இருக்கலாம். ஸோ சப் அரேஸ்னால் ஒரு அறைக்குள்ளேயே குட்டி சின்ன அரே கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அரே வந்து இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ 1ங்கிற ஒரு அரே இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேயே குட்டி அரே இருக்குது. ஸோ 2 இருக்குது, 3 இருக்குது, அப்புறம் 4, 7 சேர்ந்து ஒரு அரே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5, 6 சேர்ந்து இன்னொரு சப் அரே. ஸோ இந்த மாதிரி கொயன்னு நிறையா அரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா? எத்தனை அரே இருக்குது, தென் அதுக்குள்ளே சிங்கிளாக எப்படி மாற்றலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்குறது தான் இந்த ஃப்ளாட் மெத்தட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அரே டாட் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நார்மலாக டெப்த் வந்து 1ன்னு சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1னால அவுட்டர் அரே எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவோம், ஓகேங்களா? ஸோ 2ங்கிறதுல 1 தான் இருக்குது, 3ல் ஒன்றும் இல்லை, 4ல் ஒன்றும் இல்லை, அண்ட் 5 and 6 பார்த்தீங்கன்னா 4, 7க்குள்ளே இன்னொரு சப் அரேவாக இருக்குது. அதனால் அந்த அரே மட்டும் இருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாமே நமக்கு சிங்கிள் அவுட்டர் அரேவாக இருக்கனால நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும், ஓகேங்களா? பாருங்கள், 4, 7 இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு 5, 6 அப்படிங்கிற சப் அரே இருக்கனால அதை வந்து பிரிக்க முடியாது. ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக மாற்றுறது தான். எத்தனை அரே இருந்தாலும் அதை வந்து சிங்கிள் அரேவாக கொண்டு வர்றதுக்கு. அப்போ பாருங்கள், அதுக்குள்ளே 2 சின்ன சப் அரே வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவுட்டர் இது எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இன்னர் இதை வந்து விட்டுரும் ஒரு ஃப்ளாட்டில். ஸோ ஃப்ளாட் நம்பர் 2ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னருக்குள்ளே போயிட்டு அதையும் கட் பண்ணி விடுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளாட் மெத்தட். உங்களுக்கே தெரியும், நார்மலாக இருந்தது பாருங்கள். அப்புறம் ஃப்ளாட் 1 ஆனதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், அரே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சப் அரே, அப்புறம் 3 வேல்யூ, அந்த 3க்குள்ளே பாருங்கள் 4 இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சப் அரே இருக்குது 7 அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, கரெக்டாக? ஸோ இதெல்லாம் சிம்பிளாக ஒரு சிங்கிள் அரேவாக மாற்றுறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதுக்காக தான் ஃப்ளாட் மெத்தட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இப்போது நம்ம டெப்த் வந்து டிஃபால்ட்டாக 1 இருக்கனால நமக்கு ஜஸ்ட் ஒரு சப்பரே மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாகவே எனக்கு சப்பரே வேண்டாம் அப்படி சொல்லி பார்க்கும்போது, இப்போ எனக்கு இன்னொரு தடவை போட்டோம்னா எனக்கு கண்டிப்பாக அந்த 5, 6 வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த டெப்த்து தெரியும். இப்போ பாருங்கள், எனக்கு சிங்கிள் அரேயில் எனக்கு 1லேருந்து 8 வரைக்கும் அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ உள்ள அந்த 5, 6 சப்பரேவும் இது வந்து ரிமூவ் பண்ணி விட்ரும், ஓகேங்களா? ஃப்ளாட் 2 அப்படின்னு சொல்லி அந்த டெப்த்தை போட்டனால தான் எனக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்கு. இல்லைன்னா எனக்கு அதே மாதிரி சப்பரே வந்து இருக்கும், ஓகேங்களா? இப்போது நான் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து உள்ளே கொண்டு வர போகிறேன். மீன்ஸ் ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி கொயன்னு இருக்கும்போது எத்தனை தடவை நம்ம ஃப்ளாட் போடணும்னு தெரியாது. ஸோ அதனால் இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி சிங்கிள் அரேவாக கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸான அரே வந்து டெக்ளேர் பண்ணுறேன். ஸோ அரேக்குள்ளே சப்பரே அப்படி சொல்லிட்டு நிறையா வேல்யூஸ் வந்து போடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட் 1னால நமக்கு ஜஸ்ட் ஒரு அந்த சப்பரே மட்டும்தான் ரிமூவ் ஆகும். ஸோ இங்கே போட்டு காட்டுறேன். இதில் அவுட்புட் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே க்ரியேட் ஆகும். ஸோ இந்த அரேக்குள்ளே 1, ஓகேங்களா? 1ங்கிறது நார்மலாக உள்ளது, அப்புறம் 2, 7 இருக்குது, 3, 6ங்கிறது இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு டெப்த்து 1 மட்டும் ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், 1, 2, அப்புறம் அந்த 3, 4, 5, 6 அந்த 4 எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ளே இருக்குது. அந்த அரேக்குள்ளே இன்னொரு சப் அரேவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகேங்களா? இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக நமக்கு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 வந்து ஒரு சப்பரேக்குள்ளே இருக்குது. அந்த 3லையுமே 4, 5, 6 வந்து இன்னொரு சப்பரேயில் இருக்குது, ஓகேங்களா? அதனால் நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. அதுக்காக தான் நமக்கு வந்து ஒரு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு
வேல்யூ பாஸ் பண்ணாலே நமக்கு எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிட்டு ஜஸ்ட் அந்த சிங்கிள் அரேவை வந்து கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள் இன்ஃபினிட்டின்னு சொல்லி போடுறேன். எனக்கு அந்த 31st உள்ள லைன் தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்துடும். அதனால் இதை தூக்கிட்டு க்ளீனாக நமக்கு ஒரு சிங்கிள் அரேவாக நமக்கு ஃப்ளாட்டாக கொண்டு வரக்கு தான் இந்த இன்ஃபினிட்டி மெத்தட். இப்போ பாருங்கள் 1லேருந்து 8 வரைக்கும் நமக்கு நீட்டாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ளாட் மெத்தட் அப்படின்னா என்னன்னு சொல்லி புரியும். ஸோ இது ரியாக்ட் ஜேஎஸ் அப்புறம் அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க் எது படித்தாலும் இந்த ஃப்ளாட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் ஃப்ளாட் மேப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க.